ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னம். அதுக்கு முன்னாடி ராசியை விட லக்னம் ஏன் முக்கியம்? ராசி என்பது 2 1/4 நாள். ம். ஒரு நட்சத்திரம் என்பது 1 நாள். ஒரு லக்னம் என்பது 2 மணி நேரம். ம். அதனால குறுகிய இடைவெளியில நாம எடுத்து மையப்படுத்தி பார்க்கும்போது நமக்கு அக்யூரேட் பலன்கள் கிடைக்கும். ம். அதனால லக்னம் என்பது உயிர். ம். ராசி என்பது நிலையானது அல்ல, நகரக்கூடியது. திசைகள் மாற மாற ராசிகள், சந்திரன் நகர்ந்துக்கிட்டே இருப்பார். ம். ஆனால் லக்னம் நிலையானது. அதனால லக்னம் என்பது 12 பாவங்களை, ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு மைய புள்ளி, உயிர் புள்ளி லக்னம். ஐயா இப்போ ஒரு லக்னம்னு சொல்லும்போது தோற்றம், நடை, உடை, பாவனை எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அது எந்த வகையில் உண்மை? அப்படி உண்மையா இருந்துச்சு அப்படின்னா இவங்களை நீங்க எப்படி பார்ப்பீங்க? ரிஷபம் என்கின்றது தோற்றத்தை குறிக்குது. ம். இப்போ நம்ம அந்த ராசிக்கே நம்ம ராசியில் பேசும்போது எப்படி காரண பேர் வந்ததுன்னெலாம் சொன்னோம். ம். ம். இப்போ வயல்வெளி, பூமி ராசி, ஆமா. இப்படியெல்லாம் சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த லக்னம் அப்படிங்கிறது தோற்றத்தை வந்து அந்த ராசியினுடைய குணம், அந்த ரிஷபத்தினுடைய தன்மை, ம். அந்த ரிஷபத்தில் உள்ள இருக்கிற நட்சத்திரங்களினுடைய ஈடுபாடு, அதையெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு தோற்றமாகவும், நிறமாகவும், குணமாகவும், பாடி லாங்குவேஜாகவும், சிந்தனையாகவும், செயல்திறனாகவும் கண்டிப்பாக கொடுத்துரும். ம். அப்போ ஒருத்தருக்கு வந்து லக்னத்தை பார்த்த உடனே இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, ம். இவங்களுடைய ஒரு அகண்ட நெற்றியாக இருக்கும், ம். ஒரு மாதிரி ஸ்டேபிளான உடம்பாக இருக்கும், ம். சீரான உடம்பாக இருக்கும், ம். அதே மாதிரி கொஞ்சம் நீர் உடம்பாக இருக்கும். இது மாதிரி எல்லாம் நம்ம அதில் புள்ளி விவரமாக போகும்போது உள்ளே இருக்கிற 9 புள்ளிகளை பார்க்கணும். ம். ரிஷபத்துக்குள்ளே 9 புள்ளி இருக்குது. கிருத்திகை 2 3 4 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், எட்டாச்சி, செவ்வாயினுடைய மிருகசிரீஷர் 2 பாதம். ஏன்னா ரிஷபத்தை குறிக்கிறது வந்து முகத்தை குறிக்கும் இல்லைங்களா? ஆமாம். அதாவது காலச்சக்கரத்துக்கு அது முகத்தை குறிக்குது. ஆ. ரிஷபம்னு எடுக்கும்போது அந்த முகம் வந்து வசீகரத்தன்மை ஏன் கொடுக்குதுன்னா அது சுக்கிரன் வீடு. ம். அங்கே உள்ள சந்திரன் இருக்குது, பொலிவு. பொலிவு. அப்போ சந்திரன் அங்கே உச்சமாகிற இடம். அதனால் முக வசீகரம், முகத்தோற்றம். இப்போ மேஷம் வந்து நான் மிலிட்ரின்னு சொன்னேன், ஆனால் ரிஷபம் வந்து சாஃப்ட் நேச்சர். ம். அப்போ என்னென்னா பேச்சுலேயும் சரி, கனிவான பேச்சு, கனிவான பார்வை, கனிவான ஒரு கலையான முகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதாவது யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸில் என்ன யூஸ் பண்ணுவாங்க? நல்ல வாசனை திரவியங்கள் இருந்து கொண்டு, அது மட்டும் இல்லை ஒரு மாதிரி நிறத்துலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஷைனிங் ஃபேஸ் இருக்கும். அந்த ஃபேஸில் வந்து ஒரு ஷைனிங்னஸ் இருக்கும், ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு ரசிகரத்தன்மை அங்கே இருக்கும். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன? இப்போ நம்ம அந்த 9 புள்ளியை கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணும். ம். வெறும் நாம் ரிஷபம் எனக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்னு எடுக்காம நம்ம அங்கே உள்ளே இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்தோம்னா 2 3 4 பாதம் சூரியன். ம். இப்போ இந்த சூரியனுடைய புள்ளியில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ ம். அவங்க வந்து பலம் அப்படின்னு எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் தான் பலம். ஆதிக்க திறமை உண்டு, ஒரு ஆளுமை. ஆளுமை திறன் வந்து யாருக்கிட்ட எப்படி பக்குவமாக பேசி ஒரு காரியத்தை சாதிக்கணும். அழகா சொன்னீங்க, பக்குவம். பக்குவமா பேசணும். அந்த பக்குவம் வந்து ஏன் அப்படின்னா அந்த கனிவு பூமி ராசி கொடுக்குது. ம். அதே மாதிரி சூரியன் வந்து இவங்களுக்கு 4ஆம் வீடு. அப்போ தாயினுடைய வளர்ப்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்க சொந்த ஊர், சொந்த இடத்துல மதிப்பு, மரியாதை, கௌரவத்தை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் இவங்களுக்கு இருக்குது. அதே நீங்கள் ரோகிணியில் லக்ன புள்ளி அமைந்தது அப்படின்னா அது வந்து ஒரு மன ரீதியாக, எமோஷன் ரீதியாக பாசம், அன்பு, பகிர்வு இதெல்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப புரிதலோடு இருப்பாங்க, ஈடுபாடோட, சர்வீஸ் மைண்டடோடு இருப்பாங்க. எதுலேயுமே வந்து ஒரு தலைக்கணம் இல்லாமல் இருப்பாங்க. அது வந்து குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும். கடைசி 2 புள்ளியாக பிறக்கிறவங்க கொஞ்சம் வந்து இப்போ நீங்கள் சினிமாவிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனையோ கேரக்டர் வருது. அதில் வந்து கொஞ்சம் அடமன் கேரக்டர் வரும் இல்லையா? அது மாதிரி இந்த செவ்வாய் ஆதிக்கம் வர்றவங்க கொஞ்சம் முரட்டு சுபாவத்தை கொடுப்பாங்க. யாரெல்லாம் மிருகசிரீஷம் 1 2 பாதத்தில் ரிஷப லக்னம் புள்ளி அமைதோ அவங்களுடைய தோற்றம் மட்டும் அது மாதிரி கொஞ்சம் இருக்குது. பட் அது மாறிடும். ஆட்டிடியூடு மாறினாலும் அது வந்து அவங்களுக்கு தொழிலுக்கு உதவும், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உதவும். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து அப்படி இருந்தால் தானே ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக. அப்போ அந்த வீர தீர சாகச விளையாட்டுகளுக்கு அது சூப்பராக இருக்கும்.
சிறப்புங்க ஐயா. இவங்களுக்கு யாரால இவங்களுக்கு வந்து வளர்ச்சி, யாரால இவங்களுக்கு வீழ்ச்சி? இவங்களுடைய 10ஆம் இடம் அல்லது பாக்கியஸ்தானம் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு நம்ம பார்க்கணும். ம். அப்போ இவங்களுக்கு வந்து 10ஆம் இடமும் சனி வீடு, ம். 9ஆம் இடமும் சனி வீடு, மகரமும் கும்பமும். ம். அப்போ இந்த 9, 10 அது வந்து நல்லா இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு பிறந்த பூர்வீகத்திலேயே ஒரு நல்ல செல்வாக்கு, இவங்க போய் வேலை பார்க்குற இடம், இவங்க போய் படிக்கிற இடம் எல்லாத்துலேயுமே செல்வாக்காக வளருவார்கள், டெவலப்மெண்ட் ஆகும். ஏனென்றால் அங்கே வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி இத்தனை கிரகங்கள் இவங்களுக்கு யோக கிரகங்களாக அமைஞ்சிருக்கு. எப்போவுமே ரிஷபத்துக்கு சனி யோகம்னு சொல்லுவோம் பாரம்பரிய ஜோதிடத்தில். ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பலம். இதே பலவீனம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இங்கே நேர் 8ஆம் வீடு பாருங்கள் குரு வீடு, அதே மாதிரி 12ஆம் வீடு பாருங்கள் மேஷம். இந்த நெருப்பு ராசி பூராமே இவங்களுக்கு பலவீனம். அப்போ என்ன மாதிரி பலவீனம் அப்படின்னா, இப்போ வந்து யார் மேலே ஆசைப்படுறோம், யார் மேலே விருப்பப்படுறோம், இல்லை தம்முடைய குழந்தைகள். அதே மாதிரி ஒரு மாதிரி 8 வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம். அந்த அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து பூர்வீக சார்ந்து அது வந்து துரதிர்ஷ்டமாக மாறுது. எப்படின்னா 8 குரு வீடு, காலச்சக்கரத்துக்கு அது 9ஆம் வீடு. அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா பூர்வீக வந்து கைவிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு பலவீனத்தை வச்சுருக்கு. அதனால் இவங்க வந்து அந்த மாதிரி பூர்வீகத்திலேயே நான் இருக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஸ்திரராசி தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த ஜாதகத்தில் அந்த புள்ளியினுடைய வலிமையை பார்த்து இவங்க அதை கரெக்ட் பண்ணிக்கணும். 12ஆம் இடம் என்பது இவங்களுக்கு வந்து நெருப்பு ராசியாக இருக்கிறதுனால அதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது செலவுகள் அல்லது வீடு கட்டுறதுக்குண்டான அகலமான பட்ஜெட் போடுறது, அது ஆடம்பர செலவுன்னு வந்துருமா? ஆடம்பர செலவுகள். லக்னாதிபதியினுடைய நட்சத்திரமே அங்கே இருக்கு, 12ஆம் வீட்டில் இருக்கு. அப்போ என்ன ஆகும், தனக்கு மிஞ்சி தானமோ அல்லது தனக்கு மிஞ்சி கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நம்ம விரயமோ பண்ணக்கூடிய விஷயத்துல தான் பலவீனம். சிறப்புங்க ஐயா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட 7ஆம் பாவம். 7ஆம் பாவம்னு சொல்லும்போது திருமண வாழ்க்கை தான். எப்பேற்பட்ட திருமண வாழ்க்கை அமையும், அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட கேரக்டர் இருப்பாங்க? ரொம்ப திருமண வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப கேர் எடுத்து செய்யணும். ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு மட்டும் திருமண வாழ்க்கை ஒரு இயற்கையாகவே ஒரு 50% தான் கொடுக்குது மாதிரி. எதனாலங்க ஐயா? அந்த 7ஆம் வீடு விருச்சிகம். ஓ 8ஆ வரதுனால? காலச்சக்கரத்துக்கு 8ஆ வருது. 7ஆம் வீடு வந்து விருச்சிக ராசி அப்படிங்கும்போது இப்போ அங்கே இருக்கிற நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் அனுசம். ஆமாம், அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரம் மேஜராக இருக்குது. இப்போ இந்த சனி புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது 8, 12 அல்லது 6, 12 தொடர்பாக இருந்துச்சுன்னா டைவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, எப்போவுமே பாருங்கள், இந்த குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம பேசுகிற பேச்சு சண்டை வராமல் இருக்குமா அப்படிங்கிறத சொல்கிறது தான் குடும்பஸ்தானம். இப்போ இவங்களுக்கு 2ஆம் இடத்துல பாருங்கள் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ 2ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இருக்கிற ராகு இவங்களுக்கு தொழிலுக்கு நல்லது பண்ணுவாங்க, ஆனால் மன வாழ்க்கைக்கு நல்லது பண்ண மாட்டாங்க. அப்போ யாருக்கெல்லாம் ராகு வந்து திருமணஸ்தானத்தோட சம்மந்தப்படுறாங்களோ அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ இதில் எல்லாம் கிளியராக இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த புள்ளிகள் நல்லா அமையணும். அமைந்து விட்டால் உங்களுடைய விதி இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜென்ரலாக ஒரு லக்னத்தை பற்றி பேசுகிறது சர்வசாதாரணமாக பேசிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு புள்ளிக்கும் தலையெழுத்து மாறுது. இப்போ ரிஷபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 9 புள்ளிக்கு நம்ம ஒவ்வொரு புள்ளிக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கே ஒரு 12 எபிசோடு போகணும் கண்டிப்பாக. அப்போ தான் அவங்களுக்கு விளக்க முடியும். இப்போ என்ன குறுகிய ஒரு டைமில் நம்ம அவகாசத்தில் என்ன பேசலான்னா, இவங்களுக்கு வந்து ஆகாதவர்கள் அப்படின்னு வர்றது நெருப்பு ராசிகள். இந்த நெருப்பு ராசி லக்னங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. அதாவது மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 லக்னங்களை வந்து அவாய்டு பண்ணணும். அப்படி நட்சத்திர பொருத்தம் பார்க்குறாங்கிற பேர்வையில் இந்த மாதிரி சேர்த்து விட்டுருவாங்க, அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு தேவையான லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 11, 9. அதாவது அந்த லக்ன இதை வந்து லக்னக்காரர்களை இவங்க கட்டிக்கலாம். 3ஆம் இடம் கடகம், 5ஆம் இடம் வந்து கன்னி, 9ஆம் இடம் வந்து மகரம், 11ஆம் இடம் வந்து மீனம்.
அந்த நபர்களை கட்டிக்கலாம். இவங்களுக்கு ஜாதக ரீதியா அதிர்ஷ்டம் எங்க இருக்குங்க? ராகு கிட்ட தான் இருக்கு. ம் இவங்க லக்னத்துக்கு இப்போ நீங்கள் இவங்க வந்து சென்டர் பாயிண்டில் பிறந்தாங்கன்னா ரோகிணி புள்ளியில் பிறப்பாங்க. ம் அதே சூரியன் புள்ளி கிருத்திகையில் பிறந்தாங்கன்னா செவ்வாய் கிட்ட இருக்குது. ம் ரோகிணியில் பிறந்தாங்கன்னா ராகு கிட்ட இருக்குது. செவ்வாய் புள்ளியான மிருகசிரீஷத்தில் பிறந்தாங்கன்னா குரு கிட்ட இருக்குது. ம் இப்படி இந்த 3 புள்ளிக்கு தகுந்த மாதிரி பிரிக்கலாம். ஒட்டுமொத்தமாக சென்டர் பாயிண்ட்டுன்னு எடுக்கும்போது ராகு கிட்ட இருக்குது. அந்த மாதிரி ராகு வந்து தொழில் ஸ்தானத்தோட சம்பந்தப்பட்டு இருந்தால் இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கொடுத்துரும். இவங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். திடீர் தனவரவு அப்படிங்கிறது சுக்கிரன் கிட்ட இருக்கு. ம் ஏன்னா 8ஆம் வீட்டில் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. ம் அந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷனோ அல்லது சுக்கிரன் 2ஆம் இடத்துலையும் தொடர்புகளை வச்சுக்கிட்டாருன்னா அந்த திசை நடந்ததுன்னா திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் இந்த ரிஷபலக்னக்காரங்களுக்கு எப்படி அமையும்? பிரம்மாண்டமாக அமையும். ம் அதாவது இது வந்து பூமி ராசி, ஸ்திர ராசி. இவங்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பதவி புகழ் கொடுக்கறதும் ஸ்திர ராசி, ம் கும்பராசி. ம் அதனால் நிலையான ஒரு புகழை அடையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. அதில் வந்து ராகுவும் குருவும் கெடாமல் இருந்தால், ம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் 6ஆம் பாவம் தொடர்பில்லாமல் இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி. அவங்க லைஃப் லாங்கில் எத்தனை திசை நடக்குதோ அத்தனை திசையிலையும் மேன்மேலும் டெவலப் பண்ணிகிட்டே போவாங்க. இப்போ யாரெல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னா அந்த 8-12 தொடர்பு இருக்கிறவங்கள தான் கஷ்டப்படும். ம் ஐயா, அதே மாதிரி 6ஆம் பாவத்தை பற்றி பேசலாம் ஐயா. கடன் யாருக்கு, பகை யாருக்கு, யாருக்கு நோய்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராகு திசையே நல்லா இல்லைன்னு வைங்க. ம் இப்போ நான் முதல்ல சொன்னது தொழிலுக்கு அவர் வலுக்கணும்னு சொன்னேன். ம் இப்போ இதே வந்து லக்னம் போய் ராகு சாரம் வாங்கிச்சுன்னு வைங்க. ம் இப்போ இவங்க லக்ன புள்ளி சந்திரன் வச்சுக்கோங்க. ம் ரோகிணி இப்போ இந்த சந்திரன் வந்து பிறந்த ஜாதகத்தில் சுவாதி நட்சத்திரத்துலேயோ ம் திருவாதிரையிலையோ நம்ம வந்து சதயத்திலையோ பிறக்குதுன்னு வைங்க. புறம் சார்ந்து நல்லா இருக்கும், ம் இவங்க ஈடுபாடு தொழிலுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உடல் சார்ந்து கெடுத்துரும். அதே மாதிரி தான் ராகுவும் குருவும் லக்னத்தில் வந்து தொடர்பு பண்ணக்கூடாது. ம் இப்போ நம்ம லக்ன புள்ளி எதுவோ இந்த 3 புள்ளி தான் சான்ஸு. ம் சூரியன், சந்திரன், செவ்வாய். ம் இந்த ராகுவோ குருவோ இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் கூட யாரெல்லாம் கனெக்ட் ஆகு அந்த திசை நடக்கும்போது அந்த நோய்வாய்ப்படக்கூடியது கொடுக்கும். அதே மாதிரி தான் கடனை கொடுக்கும். இப்போ நாம் 2 விதமாக பார்க்கணும். அதாவது லக்னம் சார்ந்தது, லக்னம் சாராது. லக்னம் சார்ந்து நோயை எடுக்கலாம், ம் ஆனால் பொருள் சார்ந்த விஷயம் பூரா லக்னம் சாராது. இப்போ ம் இவருக்கு வேலை வேணும்னாலும் 6ஆம் இடம் தான், அது வந்து லக்னம் சாராது. அப்போ அந்த விஷயத்துக்கு 2, 6, 10 வலுத்தா இவங்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் கிடைச்சாலும் அது வந்து பெருசாக பாதிக்காது. இந்த கிரகங்கள் 8-12 பாவங்களோட தொடர்பு கொண்டால், இப்போ இவங்களுக்கு 8 யாரு, நான் சுக்கிரன்னு சொன்னேன். கேது சுக்கிரன் இந்த 2 நட்சத்திரம் மெயினாக எடுத்துக்கோங்க. இந்த கேது சுக்கிரன் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை தான். அப்போ அது வகையில் இந்த புள்ளிகளை இவங்க அனலைஸ் பண்ணி பழகணும். எப்போவுமே 9 புள்ளி ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம லக்னத்தில் நம்ம எத்தனாவது புள்ளின்னு கணக்கு வச்சுக்கணும். அந்த புள்ளியிலிருந்து 12 பாவத்துக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் எந்த கிரகம் நமக்கு வருது. இப்போ எனக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்னா 5ஆம் பாவம். இப்போ இவங்க ரோகிணியில் பிறக்கிறாங்கன்னா ஹஸ்தத்தில் தான் குழந்தை விழுகும். ம் அதே மாதிரி தகப்பனை பற்றி சொல்கிற இடம் 9ஆம் இடம் திருவோணத்தில் விழுகும். இதுதான் 1-5-9 கான்செப்ட். காம்பினேஷன்ஸ். அது மாதிரி 1-5-9, 2-6-10, 3-7-11, 4-8-12 இந்த புள்ளிகளை பார்க்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதில் டெப்த்தாக போகிறோம். கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. அடுத்து ஐயாவின் அறிவுரை, இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில மென்மேலும் வளரலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நெருப்பு ராசி, ம் 4-8-12 கவனமாக இருக்கணும். ஒருவேளை இவங்க லக்ன புள்ளியான சந்திரனோ செவ்வாயோ சூரியனோ இந்த சுக்கிரன் நட்சத்திரத்திலேயோ அல்லது கேதுனுடைய நட்சத்திரத்திலேயோ இருந்தால் அதுக்கெல்லாம் சிரமம் வரும். அப்போ அந்த திசை நடக்கும்போது தான் பாதிக்கும், எல்லா நேரமும் பாதிக்காது. அதனால் நம்ம விதி கொடுப்பனை என்பதை லக்ன புள்ளி 1-5-9, 3-7-11 தொடர்பில் இருந்தால் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு 5-9 வந்து காசை கொடுக்காது. 2-6-10 நல்லா இருந்தால் தொழில் ரொம்ப அமோகமாக இருக்கும், நல்லா இருக்கும்.
ஆனால் உறவுகள் மத்தியில் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். இதை எல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் எந்தெந்த புள்ளியில் இருக்குன்னு நம்ம பிரேக் ஈவன் மாதிரி பண்ணிக்கணும். கண்டிப்பா. அதாவது அகம் சார்ந்த வாழ்க்கை புறம் சார்ந்த வாழ்க்கை ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு ரெண்டும் கிடைக்கும். ரொம்ப பீக்குக்கு ஒன்று மட்டும் இருந்ததுன்னா ஒன்று ரொம்பவுமே டவுன் ஆயிடும். அகம் சார்ந்த வாழ்க்கை இப்போ ஒரு வசதியே இல்லை, வறுமையில் இருக்காங்க, தினம் தினம் சம்பாரித்து பிழைக்கிறாங்க, ஆனால் வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த 5, 9 டாமினேட் பண்ணும். அதே 2, 6, 10 மட்டும் வலுத்து அந்த அகம் சார்ந்த கிரகம் 4, 8, 12 தொடர்பு இருந்தால் வீட்டில் ஒன்றுமே இல்லை, நிம்மதியே இருக்கு. ஆமாம், உறவே இல்லை, அவுட்டு. ஆனால் வெளியில் பார்த்தா பெரிய செலிபிரிட்டி, புகழ் எல்லாம் இருக்கும். இப்படி ரெண்டையும் கலந்து பேலன்ஸ் பண்ணுற ஒரு அமைப்பு நமக்கு இருக்காங்கிறத அவங்கவுங்க அந்த லக்ன புள்ளியை வச்சு பார்க்கணும்னு சொல்லி தான் நான் கேட்டேன். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த லக்னத்தை பற்றி பார்க்கலாங்க. நன்றி.